காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இந்த மணியை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் இன்னைக்கு பல விதமான சுச்சுவேஷனில் பல விதமான எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு மெயின் காசாக இந்த மணி தான் இருக்கு. பட் இந்த மணி நம்மளுக்கு எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா கூட இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். தெரிஞ்சா கூட அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் யோசிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ரெண்டு விஷயத்த பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மணிங்கிற விஷயம் நம்மளோட எந்த அளவுக்கு நம்மளோட நெசசிட்டிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மணி போதும், இதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே பெரியவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எஸ், நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களாலையும் உங்களுக்கு தேவைப்படுற மணியை சேவ் பண்ண முடிஞ்சு உங்களுக்கான விஷயத்துல இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விதமான கோணங்கள்ல நம்ம பார்க்குற விதத்துல தான் இருக்கு. பட் இந்த மணியை எப்படி சேவ் பண்ணான்னு என்னோட வியூவை நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இதோட பெட்டர்மெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயங்கள் கண்டிப்பா ஒரு சில பேருக்கு சில விஷயங்களை யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா பல பேருக்கு பல விதமான எண்ணங்கள் இருக்கலாம், பல விதமான சஜஷன்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்குரிய சஜஷன்ஸை இங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், எப்படி உங்க மணியை சேவ் பண்ண முடியும், எப்படி உங்க மணியை நீங்க பட்ஜெட் பண்ண முடியும், எப்படி உங்க மணியை நீங்க வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் உங்களை பாஸ் பண்ணி மணி சேவ் பண்ண முடியும், இந்த மாதிரி நான் ஒரு 5 ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 5 ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் படி தான் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்ககிட்ட பேசலாம்னு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது, நம்ம ஹெச்எல் மைண்ட் வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்காக பின்னாடி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ வாட்ச் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அதுல உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. வேற எதை பத்தி பேசலாம்னு உங்க கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை பத்தி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களுக்காக ஹெச்எல் மைண்ட் வாய்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணிட்ட சேவிங் ஜர்னிக்கு ரெடியா இருங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.